ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடலை மாவு 4 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/4 ஸ்பூன், 2 பிஞ்ச் பெருங்காயம், சோடா மாவு 1 பிஞ்ச் போட்டு நல்லா கெட்டியாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. மாவு லூஸாக இருந்துச்சுன்னா பஜ்ஜியில் மிளகாயில் ஒட்டாது. இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவை நான் ஒரு கிளாஸுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ மிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் கீறிட்டு நம்ம அதை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.